ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நீதான் செத்துட்டிய. எப்படிங்க? ரெய்டுக்கு போன போலீஸ் அதிகாரிகள், இறந்தவர் உயிருடன் வந்த மர்மம், விசாரணையில் விரிவடைந்த திகில், கொலை நடுங்க வைக்கும் குடிசை வீடு, செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ளது அல்லானூர். இப்பகுதியில் புது வீட்டுமனையில் இருந்த குடிசை வீடு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. புதுமனை பகுதியில் கட்டப்பட்ட வீடு என்பதால் அக்கம் பக்கத்தினர் யாரும் இல்லை என சொல்லப்படுகிறது. இதனால் இரவு பிடித்த தீயானது விடிய விடிய எரிந்துள்ளது. காலையில் அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒரத்தி போலீசார் தீ விபத்தில் சிக்கி குடிசைக்குள் கிடந்த உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் அந்த குடிசை வீடானது சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடையது என்றும் அன்றைய தினம் வீட்டினுள் இருந்தது சுரேஷ் தான் எனவும் தெரிய வந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் சுரேஷின் அக்கா மரிய ஜெயஸ்ரீ ஒரத்தி போலீசாரை தொடர்பு கொண்டு இறந்த சுரேஷின் உடலை இறுதிச் சடங்கு செய்ய உறவினர்களிடம் அளிக்குமாறு கோரிக்கை மனு அளித்தார். இதை அடுத்து ஒரத்தி போலீசார் உரிய வழிகாட்டு நெறிமுறையுடன் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து சடலத்தை மரிய ஜெயஸ்ரீயிடம் ஒப்படைத்தனர். அதனை பெற்றுக்கொண்ட மரிய ஜெயஸ்ரீ தீ விபத்தில் உயிரிழந்த தம்பி சுரேஷின் உடலை அயனாவரம் இடுகாட்டில் அடக்கம் செய்தார். மேலும் சுரேஷின் உறவினர்கள் அல்லானூர் முழுவதும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இரங்கல் தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னை எண்ணூர் அடுத்த எர்ணாவூர் பகுதியைச் சேர்ந்த 69 வயதான லீலாவதி என்பவர் எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் டில்லி பாபு என்ற தனது மகன் நண்பர்களுடன் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி சென்றதும் பிறகு நீண்ட நாள் ஆகியும் வீடு திரும்பவில்லை எனவும் மகனின் செல்போனும் தொடர்பில் இல்லை எனவும் குறிப்பிட்டு மகன் டில்லி பாபுவை கண்டுபிடித்து தருமாறு மனு அளித்துள்ளார். ஆனால் நீண்ட நாட்கள் ஆகியும் லீலாவதி புகார் தொடர்பாக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர். இதனை அடுத்து இது தொடர்பாக லீலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு குறித்த வழக்கு மீண்டும் வேகம் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் டில்லி பாபு காணாமல் போன வழக்கை விசாரித்தனர். அதில் காணாமல் போன டில்லி பாபுவின் அண்ணன் பழனி மற்றும் லீலாவதியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கடைசியாக டில்லி பாபு நண்பர்களான ஹரி கிருஷ்ணன், கீர்த்திராஜன் மற்றும் மறைந்த சுரேஷ் உடன் கூட்டாக சென்றதாக தெரிவித்துள்ளனர். இதை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் ஹரி கிருஷ்ணன், கீர்த்திராஜன் ஆகியோர் அரக்கோணம் பகுதியில் ரகசியமாக தங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். உடனே அரக்கோணம் விரைந்த போலீசார் நண்பர்களை கைது செய்தனர். ஆனால் அங்கே போலீசாருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது. இறந்ததாக சொல்லப்பட்ட சுரேஷ் உயிரோடு இருந்ததை கண்டு போலீசாரே உறைந்து போயுள்ளனர். இதை அடுத்து ஹரி கிருஷ்ணன், கீர்த்திராஜன் மற்றும் மறைந்தவர் என்று சொல்லப்பட்ட சுரேஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த விசாரணையில் சுரேஷ் சென்னையில் உள்ள தனியார் உடற்பயிற்சி மையத்தில் பயிற்சியாளராக இருந்து வந்துள்ளார். அப்போது அவர் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்றில் விபத்து காப்பீடு திட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் இன்சூரன்ஸ் செய்துள்ளார். இந்த தொகையை தான் உயிருடன் இருக்கும் போதே பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தன் ஒத்த வயதுடைய நபரை பல மாதங்களாக அவர் தேடி வந்துள்ளார். அப்போது சென்னை அயனாவரம் பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சுரேஷ் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த டில்லி பாபு என்பவரின் நினைவு வந்துள்ளது. இதனால் டில்லி பாபுவை பல்வேறு இடங்களில் அவர் தேடி உள்ளார். இதனைத் தொடர்ந்து எண்ணூர் அடுத்த ஏரணாவூர் பகுதியில் வசித்து வருவதை அறிந்து அங்கு தனது கூட்டாளிகளான ஹரி கிருஷ்ணன் மற்றும் கீர்த்திராஜனுடன் அவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சில நாட்கள் தங்கி டில்லி பாபுவின் அம்மா லீலாவதி மற்றும் டில்லி பாபுவிடம் இவர்கள் 3 பேரும் நன்றாக பேசி பழகியுள்ளனர். பின்னர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியில் சென்று வேலை தேடலாம் என டில்லி பாபுவை அழைத்து கொண்டு
அவர்கள் 3 பேரும் சென்றுள்ளனர். அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் மேல்மருவத்தூர் வரை வந்து இருசக்கர வாகனத்தை மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் விட்டுள்ளனர். பின்னர் பேருந்தில் புதுச்சேரி சென்று மது வாங்கி கொண்டு மறுபடியும் பாண்டிச்சேரியிலிருந்து அச்சிறுபாக்கம் அடுத்த அல்லானூர் பகுதிக்கு வந்துள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டு ஹரிகிருஷ்ணன், கீர்த்திராஜன், சுரேஷ் உள்ளிட்டோர் அப்பகுதியில் வீட்டுமனை ஒன்று வாங்கி அதில் குடிசை வீட்டையும் கட்டியுள்ளனர். சம்பவத்தன்று அந்த குடிசை வீட்டிற்கு டில்லிபாபுவை அழைத்து கொண்டு வந்துள்ளனர். பின்னர் ஹரிகிருஷ்ணன், கீர்த்திராஜன், சுரேஷ், டில்லிபாபு ஆகியோர் குடிசை வீட்டில் மது அருந்தியுள்ளனர். அப்போது சுரேஷ், ஹரிகிருஷ்ணன், கீர்த்திராஜன் ஆகியோர் ஏற்கனவே திட்டமிட்டபடி டில்லிபாபுவின் கழுத்தை நெரித்து அவர்கள் கொலை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சடலத்தை குடிசை வீட்டில் வைத்து குடிசை வீடு முழுவதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். பின்னர் அவர்கள் 3 பேரும் அங்கிருந்து தப்பி அரக்கோணம் அடுத்த திருவாலாங்காடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். அப்போதுதான் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர்கள் பிடிபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இன்சூரன்ஸ் தொகையான 1 கோடி ரூபாயை அடையும் நோக்கில் நண்பர்களான கீர்த்திராஜன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் ஆகியோருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், சுரேஷ் மட்டும் 60 லட்சம் ரூபாயும் எடுத்துக்கொள்ளலாம் என அவர்களுக்குள் உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு ஒரே வயதுடைய நபரான டில்லிபாபுவை கொலை செய்து குடிசை வீட்டில் வைத்து எரித்து சுரேஷ் இறந்ததாக நாடகம் ஆடியது அம்பலமானது. இதை அடுத்து சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷிற்கு உடந்தையாக செயல்பட்ட வேலூர் மாவட்டம் கலாஸ்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் தாம்பரம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கீர்த்திராஜன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் சுரேஷ் இறந்ததாக நாடகமாடிய பிறகு வேறு ஒரு நபரை அணுகி இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் இன்சூரன்ஸ் தொகையை கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த இன்சூரன்ஸ் நிறுவனம் சுரேஷ் இறந்த வழக்கு தற்கொலை வழக்காக போலீசார் பதிவு செய்துள்ளதால் பணம் பெற முடியாது என இன்சூரன்ஸ் நிறுவனத்தினர் கூறியுள்ளனர். இதை கேட்டு சுரேஷ் மற்றும் கூட்டாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்சூரன்ஸ் பணத்தை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக நண்பனை கொலை செய்து தான் இறந்ததாக ஊர் மக்களையும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் ஏமாற்ற நினைத்து சிறைக்கு சென்ற நபர்களின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.